யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் இன் ஷாப்பிங். ஸோ நம்ம ஷாப்பிங் போகும்போது இதோட விலை எவ்வளோ, இந்த பொருள் வந்து இருக்கா, இங்கே இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேறு ஸ்டாக் இருக்கா, வேறு சைஸ் கிடைக்குமா அப்படின்னு இப்படி நிறைய கொஷின்ஸ் கேட்போம். ஸோ அப்படி ஒரு சில கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், டூ யூ ஹாவ் அ ஸ்மாலர் சைஸ்? இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், அதில் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு இதில் சின்ன சைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த கொஷின் தான் இது. அடுத்து வேர் இஸ் த ட்ரையல் ரூம்? ஸோ நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்னா ட்ரையல் ரூம் கேட்போம். ஸோ அதை எப்படி கேட்கலாம், வேர் இஸ் த ட்ரையல் ரூம் அப்படின்னு சொல்லலாம். டு யூ ஹாவ் திஸ் ஐட்டம் இன் ஸ்டாக்? ஸோ இதே ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு வேறு ஸ்டாக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அது சொல்லலாம், டு யூ ஹாவ் திஸ் ஐட்டம் இன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு மேக்ஸிமம் நம்ம கேட்போம். ஸோ அதை எப்படி சொல்லலாம், டு யூ ஆஃபர் அ கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். டு யூ ஆஃபர் அ கேஷ் டிஸ்கவுண்ட். அடுத்து டு யூ ஹாவ் எனி? இப்போ நீங்கள் எந்த பொருள் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, இப்போ ஷூஸ் இருக்கா, இல்லை இந்த ட்ரெஸ்ஸஸ் பர்டிகுலர்லி இருக்கா அப்படின்னு கேட்போம். இந்த கடையில் இந்த ஐட்டம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்போம். ஸோ இப்போ அது எப்படி கேட்டாலும் நீங்கள் டு யூ ஹாவ் எனி அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த என்ன ப்ராடக்ட் கேட்குறீங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அடுத்து ஹவு மச் இஸ்? ஸோ வாங்கிட்டோம் அப்படின்னா இதோட விலை எவ்வளோ, இந்த பொருளோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்போம். ஸோ ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு learn more, please follow my channel. See you in the next video.